بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا وما عند الله خير وأبقى للذين آمنوا وعلى ربهم يتوكلون. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. والذين إذا أصابهم البغي هم ينتصرون. صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் அஷ்ஷூரா அத்தியாயத்தின் 32 35 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதில் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக கடலில் பிரமாண்டமிக்க மலைகளை போன்று ஓடக்கூடிய கப்பல்கள் இறைவனின் அத்தாட்சிகளில் ஒன்று என சொல்லி, அவன் நாடினால் காற்றை அப்படியே நிறுத்தி விடுவான். அது அந்த தண்ணீர் மீது அந்த கப்பல்கள் அப்படியே நின்றுவிடும். அல்லது அவன் அதை இவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக மூழ்கடித்து அடித்து விடுவான். இருப்பினும் பலருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்களில் தர்க்கம் செய்வோர் தாங்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே சில சமயங்களில் இது போன்ற தண்டனைகளை அல்லாஹ் வழங்குவான். இதில் பொறுமையாளர்களுக்கும் நன்றியாளருக்கும் அத்தாட்சிகள் உண்டு என்ற வசனத்திற்கான விளக்கங்களை நாம் அல்லாஹ்வின் அருளால் கடந்த வாரம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. நீங்கள் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவைகள் அனைத்தும் இந்த உலகத்தின் அற்ப சுகமளிக்கும் பொருள்தான். வமா இந்தல்லாஹி கைரும் வ அபகா. அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே சிறந்ததாகும், அதுவே நிரந்தரமானதாகும். லில்லதீன ஆமனு, இறைவனை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கும், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மேலும் அவன் மீதே தவக்குல் வைத்த நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் எதை நாளை மறுமையில் வைத்திருக்கின்றானோ அதுவே மிகச் சிறந்ததாகும். மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் இந்த உலகத்தின் அற்பத்தன்மையையும், இந்த உலகம் நம்முடைய பார்வையில் சிறந்ததை போன்று தோன்றினாலும், பிரம்மாண்டமிக்கதாக தெரிந்தாலும், அதில் பல்வேறு சுகங்கள் நமக்கு கிடைத்தாலும், இந்த உலகத்தின் பல்வேறு சுகங்களை நாம் நேரடியாக பார்க்கின்றோம். அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகின்றான், மனைவி மக்களை தருகின்றான், பெண்கள், மனைவி என்னும் பெண், குழந்தை செல்வங்கள், இன்ன பிற உலகத்தின் வசதி வாய்ப்புகள், இவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு கிடைக்கின்றன. இதில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதற்கிணங்க
சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ பெறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு அதிகம் பெற்றாலும் கூட அந்த ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெற்றது அனைத்தும் மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது மிக குறைவானதாகும் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். நீங்கள் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றீர்களோ என்ற வசனத்திற்கு நீங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வசதி, உங்களுக்கு கிடைத்திருக்கும் மனைவி, நீங்கள் பெற்றிருக்கும் கணவர் அல்லது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், பொதுவா அந்த உலகத்துல யாரமோ அன்னமல் ஹயாத்து துன்யா லாயிபுன் வலஹுமுன் வஸீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த உலகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வசனம் அங்கே நமக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். யாரமோ அன்னமல் ஹயாத்து துன்யா லாயிபுன் வலஹுமுன், அங்கே கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் உண்டு. என்டர்டைன்மெண்ட் சொல்லி ஜாலியா ஒரு குரூப், சர்க்கஸ் அல்லது எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும், பெரிய ஜாலியா காமெடி நடந்துகிட்டு இருக்கும். இப்படி என்டர்டைன்மெண்ட் ஒரு நிலை. அதுல எந்த விதமான நன்மைகளும் இருக்காது, தீமைகளும் இல்லாத சில விளையாட்டுகள் இருக்கலாம். வெறுமனே அந்த நேரத்தில் சிரிப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்குமான சில காரியங்கள் இருக்கும். இப்படி அதனால் எந்த விதமான நன்மையும் இருக்காது. இத்தகைய மீன் விளையாட்டுகள் ஒரு பக்கம் உலகத்தில். யாரமோ அன்னமல் ஹயாத்து துன்யா லாயிபுன் வலஹும் வஸீனத்துன், இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு ஆசைகளான பொருட்கள். ஜீனா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உதாரணத்திற்கு வீடு, ஒருத்தர் குடிசை வீட்டுல தங்கி இருக்கிறாரு, பக்கத்துல அழகான பில்டிங் இருக்கு, ரொம்ப அழகா நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது, அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அழகிய டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அழகிய கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில பார்த்தாலே மாஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூரத், ரொம்ப அழகா இருக்கு. ஜீனத் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ள போறாங்க, உள்ள போனா இன்னும் அழகுக்கு மேல அழகு. ஒவ்வொரு அறைகளும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. டாய்லெட், பாத்ரூம், கிச்சன், ஒவ்வொன்றும் பால்கனி அப்படிலாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. சராசரியாக நாம் தங்குவதற்கு சில சமயங்களில் குடிசை வீடாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், அல்லது சென்ட்ரிங் போட்டிருப்பாங்க. ஒரு ஹால் ஒண்ணு தடுக்கப்பட்டிருக்கும், ஒரு அறை இருக்கும், அப்படி இருக்கும். தேவை மழையிலிருந்தும் வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு மறைவான ஒரு இடம். ஆனா இன்னொரு பக்கத்துல நான் மேலே சொன்னதை போன்று மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களையும் பார்க்க முடியும். மொத்தத்தில் இவைகள் ஒவ்வொன்றும் ஜீனா, அழகுதான். குடிசையில் குடியிருப்பவரோடு குடிசையில சில சமயத்துல பார்க்கலாம், ஒழுகும். பல பேரு பல ஏழைகளுடைய வீடுகள்ல மழை பெஞ்சுன்னு சொன்னா அங்கங்க பாத்திரத்தை வச்சிருப்பாங்க, ஒழுகக்கூடிய தண்ணீர் அதில் விழுவதற்காக. இதோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு ஓடு தேவைப்பட்டிருக்கக்கூடிய இல்லம் என்று சொன்னால் அதை விட ஜீனத்து தான். சந்தோஷம். ஒருத்தர் கூர்சை வீட்டுல தான் இருக்கிறாரு, வாடகை வீட்டுல அதுவும் கூட இல்லாம ஓப்பன் பிளேஸ்ல பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் தங்குறாங்க, அதோடு ஒப்பிட்டால் அது ஜீனத். இதோடு ஒப்பிட்டால் அடுத்ததற்கு ஜீனத். அதோடு ஒப்பிட்டால் சென்ட்ரிங் போடப்பட்ட வீடு ஜீனத். அதோடு ஒப்பிட்டால் இன்னும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, டிசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் ஜீனத். இப்படி ஒவ்வொன்றும் அதனுடைய தரத்திலிருந்து அது ஒரு அலங்கார பொருளாக பார்க்கப்படும். அல்லது மனிதன் வகிக்கக்கூடிய பட்டம், பதவிகள், இவர் ஜனாதிபதி, இவர் பிரதமர், இவர் முதலமைச்சர், இவர் மினிஸ்டர், இவர் எம்எல்ஏ, இவர் எம்பி, ஏதோ ஒன்று, அல்லது ஒரு ஜமாத்து தலைவர், ஒரு அமைப்பின் தலைவர், எப்படியோ ஒன்று. இவைகள் எல்லாம் இந்த பதவி என்பது ஒரு அழகு. அல்லது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா சீனத்தும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயம். என்கிட்ட எவ்வளவு வசதி இருக்கு தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, சென்னையில எனக்கு எத்தனை பில்டிங் இருக்கு தெரியுமா, எவ்வளவு நிலம் எனக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒருத்தர் பெருமை அடித்துக் கொள்ளலாம். அம்வாலி வல் அவுலாத், குழந்தை செல்வங்களிலும் பொருளாதாரத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகம். எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என்னுடைய பிள்ளை எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் 5 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவர் நேரடியா அதுக்கு மாற்றமா இருக்க வேண்டியது இருக்கும். இவர்கிட்ட திமிர் இருக்கும், அவர்கிட்ட அடக்கம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம். மொத்தத்துல தான் பெற்று அதே சமயத்துல ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை,
இன்னொருத்தருக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கலாம். இடத்தை பொறுத்து மாறுபடும். நீங்க குழந்தை செல்வங்களும் நீங்கள் பெற்றுக்கிற பொருளாதார வசதியிலும் என்னிடத்தில் அதிகம் இருக்கிறது என்று நீங்கள் கூறிக்கொள்வதற்குண்டான ஒரு நிலை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான். இதுதான் துன்யா, இதுதான் துன்யா ஒரு பக்கம். இன்னொரு வசனத்துல உலகத்தை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. அல்லாஹ் அதை கொஞ்சம் இங்க விரிவா சொல்றோம், தெளிவா சொல்றோம். زُيِّنَ لِلنَّاسِ மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஹுப்பு ஷஹவாத் மனோ இச்சைகளுக்கான பல்வேறு பொருட்கள் அவனுக்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கின்றன. என்ன? மினன் நிசா பெண்கள், ஒல் பனீன் அவருடைய ஆண் பிள்ளைகள், ஒல் கனாத்தீரில் முகந்தாவத்தை மினத்ஹபி வல் ஃபில்லா அவரிடம் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள். என்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு? என்கிட்ட 1 கிலோ இருக்கு, என்கிட்ட 10 கிலோ இருக்கு. தங்கம் வெள்ளி எவ்வளவு இருக்கோ அது. ஒல் கனாத்தீர் முகந்தாவத்தை மினத்ஹபி வல் ஃபில்லா ஒல் ஹைலில் முஸவ்வமா அடையாளமிடப்பட்ட ஒட்டகைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு, மாடு, ஒட்டகம். இது ஒரு பெரிய சொத்து அல்லவா? இது ஒருத்தட்ட எவ்வளவு இருக்கோ அந்த விஷயம். ஒட்டகங்களும் ஆடு மாடுகள், ஆடு மாடு மற்றும் குதிரைகள் உள்ளிட்ட இவைகள். விவசாயங்கள். அப்போதான் பத்திரிகையில போடுகின்ற பொழுது நிலக்கிழார் அப்படின்னு போடுவாங்க. நிலக்கிழார் அப்படின்னு ஜமீன்தார், ஜமீனுக்கு சொந்தக்காரர், அந்த நிலத்திற்கு உரியவர். அதனுடைய பொருள் தான் ஜமீன்தாருடைய பொருள் தான் நிலக்கிழார். நிறைய நிலங்களுக்கு இவர் சொந்தக்காரர். என்கிட்ட 40 ஏக்கர் இருக்கு, என்கிட்ட 100 ஏக்கர் இருக்கு, என்கிட்ட 200 ஏக்கர் ஊட்டியில எஸ்டேட் இருக்கு, என்கிட்ட அங்க இருக்கு இங்க இருக்கு. மனிதர்கள் சொல்ல முடியுமா இல்லையா? அவருடைய யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்குன்னா அவருக்கு அல்லாஹ் தருகிறான். அப்ப ஒருத்தட்ட ஒண்ணுமே இல்லை, ஒருத்தட்ட வெறுமனே 1 ஏக்கர் இருக்கு, அது விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடத்தான் முடியும். ஒருத்தட்ட 1000 ஏக்கர் இருக்கு, எனக்கு இந்த ஊரே சொந்தம் அப்படின்னு சொல்வார். இங்க இருக்கப்பல என் சொத்து தான். இப்படி நீங்கள் பெண்கள், ஆண் மக்கள், தங்கம் வெள்ளி, கால்நடைகள் மற்றும் குதிரை, விவசாயங்கள், இவைகள் போன்றவைகள் உங்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான். ஆனால் இவைதானிக்க மத்தாவுல் ஹயாத்தின் துன்யா, இவைகள் எல்லாம் அற்பமான உலகத்தின் பொருட்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே அதுதான் சிறந்தது என்று அந்த வசனம் சொல்லும். இப்ப இங்க அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன், நீங்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவைகள் அனைத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஏழையை பற்றி சொல்லப்படவில்லை. ஒரு ஏழைகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு 10,000 ரூபாய் காசு வச்சிருக்கிறார், அல்லது அதுவும் இல்லை, இன்னைக்கு நைட்டு தேவைக்கு அவர் யார்ட்டையாவது கடன் வாங்கணும், அப்படிப்பட்ட ஏழையாக இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்ற பொருளாதார இடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அப்நார்மல் ஏழைகளும் உண்டு. சில பேர் அன்னன்னைக்கு தேவைக்கு சம்பாதிப்பாங்க, தாராளமா செலவு பண்ணுவாங்க, காசு காலி ஆயிரும், நாளைக்கு சம்பாதிப்பாங்க. இவர்களை நம்ம ஏழைன்னு சொல்ல மாட்டோம், பணக்காரன்னு சொல்ல மாட்டோம். சில பேர்கிட்ட பணம் கோடி கோடியாக பறக்கத்தா இருக்கும், சில பேர் சில லட்சங்களில் மிச்சம் இருக்கும். அவர் ஒரு மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாரு, 1 லட்ச ரூபாய் மிச்சம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் செல்வந்தர். அப்ப அவர் 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 2 லட்ச ரூபாய் மிஞ்சும். 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 4 லட்ச ரூபாய் மிஞ்சும். இப்ப ஒரு மாசத்துக்கு 4 லட்சம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு 48 லட்சம் 50 லட்சம் அவர் இடத்துல பணம் இருக்கு, மாஷா அல்லாஹ் நல்ல வசதியானவர் அப்படின்னு சொல்றோம். சில செல்வந்தர்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். பெரிய பெரிய இன்னைக்கு பெரிய பண முதலைகள்லாம் பார்க்கிறோம், ஏதோ பேர் அம்பானி அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ 1000 கோடிகள் அவர்களுடைய பட்ஜெட்ல இருக்கு, அவங்களுடைய தங்களுடைய கணக்குல அக்கௌண்ட்ல இருக்கு. அல்லாஹ் ஏழை எளிய இன்று சாப்பிடுவதற்கே வசதி இல்லாத நபரை பற்றியோ, அல்லது ஏதோ இன்னொருக்கு அவரிடத்தில் காசு பணம் இருக்கிறது, இவர்களை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, இவர்களுக்கும் பொருந்தும், அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும், உச்சகட்டமாக முழு துனியாவும் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கும் கூட பொருந்தும். அவர்களும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன், நீங்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ ஃபமத்தாஉல் ஹயாத்தின் துன்யா, இவைகள் அற்பம்தான்.
சொல்லப்படுது. இத்தனை பில்லியன் டாலர்ஸுக்கு அவர் உரிமையாளர், உலகத்துல ஃபர்ஸ்ட் பணக்காரர், உலகத்துல 2வது பணக்காரர், உலகத்துல 3வது பணக்காரர், இத்தனை லட்சம் கோடி டாலர்ஸ் அவருக்கு உண்டு சொல்றாங்களா இல்லையா? அவங்களுடைய வீடு கிட்டத்தட்ட அதாவது 60-70 அடுக்குகள் மாடி கொண்டது. எல்லாம் வக்குப்புடைய சொத்து, வக்குப் சொத்துல வீடு கட்டி வச்சிருக்காங்க. அம்பானியுடைய வீடு வக்குப் சொத்தில் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லப்படும். கிட்டத்தட்ட 60-70 மாடி. அது அந்த வீட்டினுடைய கட்டுமான செலவு மட்டும் 600 கோடிக்கு மேல ஆயிருக்கு. 600 கோடி 1000 கோடிக்கு வீடு கட்டப்படுது. 600 பேர் அங்க பணியாளர்கள் இருக்காங்க. ஒரு டிரைவருடைய சேலரி 2 லட்சம் உதாரணத்திற்கு சொல். அப்படியானால் எவ்வளவு வசதிகள் இருக்கு, எவ்வளவு காசு இருக்கு. அதாவது 600 பணியாளர்கள், ஒருத்தருக்கு 2 லட்சம் 1 லட்சம் இப்படி சம்பளம் கொடுத்தா ஒரு மாசத்துல அவர்களுடைய குடும்பத்தின் செலவு மட்டும் எவ்வளவு? பல்வேறு பங்களாக்கள். இவ்வளவு இருக்கு தான் தங்குவதற்கான இல்லம் என்று சொன்னால் அவனிடத்தில் இன்னும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும். அவங்க செல்லக்கூடிய வாகனங்கள், கார்கள் அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்தவை, எல்லாம் புல்லட் ப்ரூஃப் தான், எதுவும் அசைக்க கூட முடியாது அப்படிலாம் வச்சிருப்பாங்க. தனியாக அவர்கள் எங்கும் செல்வதற்கு தேவையக்கூடிய பிரைவேட் பிளைட், சொந்த பிளைட்டுகள் வச்சிருப்பான். எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் சொல்றான், நீ சொந்த பிளைட் வச்சிரு, நீ 100 அடுக்கு மாளிகையில தங்கிரு, ஆயிரக்கணக்கான பேரை நீ வேலைக்கு வைத்துக்கொள், எவ்வளவு பெரிய ஏக்கர் சுற்று வட்டாரத்துல நீ வசி, உனக்கு எத்தனை லட்சம் பில்லியன் டாலர்ஸ் உனக்கு இருக்கட்டும், இவைகளை அனைத்தும் இது அற்ப உலகத்தின் ஒரு பகுதி தான். என்ன ஆகும்? இது பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியும். காரனுடைய அந்த படைப்பட்டாளம் செல்வ செருக்கோடு பவனி போகிறது, ஊர்வலம் போகிறது. அப்பாவி மக்கள் சொன்னாங்க, யாரை தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், என்ன வசதியா இருக்கான், எவ்வளவு சொத்து, எவ்வளவு சமம், என்ன படாதாபம், என்ன அந்தஸ்து, இது மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு அப்பாவி மக்கள் நினைக்கத்தானே செய்வோம். யாரை தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், நல்ல காரு போகுது, இது மாதிரி நமக்கு ஒரு காரு இல்லையே, சராசரி மனிதன் சொல்வதில் தவறு இல்லை, வரத்தான் செய்யும். இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள், யாரை தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற நமக்கு கொஞ்சம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனால் பகாலல்லதின ஊத்துலகில் அறிவுஞானம் வழங்கப்பட்ட, அல்லாஹுடைய அச்சத்துடன் கூடிய இறைஞானம் வழங்கப்பட்ட நல்லோர்கள் சொன்னார்கள், வயலுக்கும் என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இதை பார்த்து ஆசைப்படுறது, வயலுக்கும் உங்களுக்கு அறிவு உண்டாகட்டும், செல்லமாக திட்டுறது, ஆனா அறிவு இல்லை, இப்படியா போய் பேசுவீங்க, இதையா சொல்லுவீங்க. அல்லாஹ் நாளை மறுமையில் மோமின்களுக்காக, ஈமானும் சாலிஹான அமலுடையவர்களுக்காக ரப்புக்கு கொடுக்கக்கூடிய சவாப் இருக்கிறது, இதை விட பன்மடங்கு சிறந்தது. எதை போய் நீங்க ஆசைப்படுறீங்க? இதை போய் ஆசைப்படுறீங்க. அல்லாஹ் நாளை நமக்கு மறுமையில் கொடுக்க இருக்கின்றானே, அதுவல்லவா சிறந்ததாகும். இப்படி மோமின்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த உலகத்தின் படோராகம் பார்ப்பதற்கு அழகியது. சிலதான் சொல்லுவாங்க, அப்துன்யா ஹல்வத்தன் ஹலிரா, இந்த உலகம் சுவையானது, இந்த உலகம் பசுமையானது. அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும், அழகாத்தான் இருக்கும். ஒரு பசுமையா இப்ப நம்ம கேரளா பகுதி, ஊட்டி போன்ற பகுதிகளில் போறோம், 2 பக்கமும் மரங்கள், 2 பக்கமும் தேயிலை தோட்டம், அப்படியே பசுமையா அழகா, ஏதோ பச்சை போர்வையை அப்படியே போர்த்தி இருப்பதை போன்று தெரியும், பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும். இது துன்யா. அத்துன்யா ஹல்வத்தன் ஹலிரா, இந்த துன்யா சுவையானது, இந்த துன்யா பசுமையானது, இதெல்லாம் இருக்கும். ஆனா எது பெட்டர்? இது எதுவாக இருந்தாலும் சரி, ஒண்ணு அது இருக்க நீங்க போயிடுவீங்க, அல்லது நீங்கள் இருக்க அது உங்களை விட்டு சென்றுவிடும். ஒருத்தர் சொன்னாங்க, இப்ப வயநாட்டுல இப்ப நிலச்சரிவின் போது 7-8, எனக்கு ஏற்கனவே 8 சென்ட் இருந்துச்சு. என் வயநாடுல நான் ஃபாரின்ல கல்ஃப்ல 7-8 ஆண்டுகள் உழைத்து சம்பாதித்து இன்னும் ஒரு 7-8 சென்ட் வாங்கினேன். ஒரு 20 சென்ட் சுமார் மதிப்புள்ள இடத்துல அழகான பில்டிங் கட்டியிருந்தேன். இன்னைக்கு என் வீட்டுடைய ஒரு புள்ளிய கூட காணோம், சிதிலமடைந்த வீடுகள் கூட இல்லை. அதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியும், ஒண்ணுமே இல்லை, அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே நேரிலிருந்து 0க்கு வர வேண்டிய நிலை. இதுதான் உலகம். யார் நினைச்சு பார்த்தது? இரவுல படுத்து யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவர் சொல்கிறார், என் மனைவிடத்தில் சொல்கிறேன், ஒரு மாதிரியா குழு அசைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றேன். அவன் சொன்னான், அதை நீங்க வேற சும்மா பாருங்க, மேல ரோட்ல காரு பஸ் ஏதாவது போகும், அதனால அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.
இந்த மனநிலையில் இருந்தவர்கள் அடையாளம் இல்லாமல் போய்விட்டார். எவ்வளவு நேரம் ஆயிரப்போ அதான் அல்ல சரஃபா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இது அற்ப உலகம், இது அற்ப சுகம், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் போயிடும், அது நிரந்தரமானது அல்ல. அதனாலதான் அல்லாஹ் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகத்திட்ட சொன்னாங்கன்னு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு பார்க்க வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல அந்த ஓலை பாயின் அடையாளங்கள் அப்படியே இருந்தது. ஸல்லல்லாஹு அற்புதமான கலர், பெருமானாரின் கலர் ஒரு மாதிரி தங்க கலர் தான். இந்த ஃபாரினர்ஸ் போன்று வெள்ளையும் அல்ல, நம்மளை போன்ற கலரும் அல்ல. நம்ம அதாவது வெள்ளையும் ஒயிட்டும் சிவப்பும் ஒரு கலந்த ஒரு தங்க கலர் மாதிரி இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான கலரா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த அந்த ஓலை பாயில பெருமானார் படுத்திருந்திருக்கிறாங்க. அப்படியே மேலாம் முதுகெல்லாம் அப்படியே பாய நம்மளே இப்ப படுத்து எழுந்திரிச்சோம்னு சொன்னா பாயே நம்மளோட முதுகுல இருக்கிற மாதிரி தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எப்படி தெரிஞ்சிருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நம்ம சத்தியத்தை தான் இருக்கோம், என்ன உமர் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை ரசூலல்லாஹ்? அசத்தியத்தில் இருக்கக்கூடிய கைசர் கிஸ்ரா மன்னர்கள்லாம் எவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க இல்லைன்னா துன்யாவே இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க, உங்களுக்கு ஒரு படுப்பதற்கு சரியான வசதியோட இல்லையே, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. மோமின்களே, ஒரு விஷயத்தை புரியணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ இந்த உலகத்தின் மீது மோகம் உள்ளவர்கள், உலகத்தின் ஆசையுடையவர்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு உரியவர்கள் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். உமர் ரலியல்லாஹு பெரிய பெரிய மன்னர்களை, அந்நிய நாட்டு அரசர்களை சந்திக்கின்ற பொழுது ஒட்டு போடத்த சத்தையோடு சந்திக்கும் சுபாவமுடையவர்கள் உமர் நாயகம். அதனால அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, அசாதாரணமானதுதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுவதை எந்த கட்டத்திலும் அவர்கள் விரும்பியது இல்லை. அங்கே நபியுடைய முஹப்பத். நம்ம 1000 கஷ்டப்படுவோம், நம்ம பிள்ளைக்கு கஷ்டம் வந்துருக்கூடாதுன்னு பார்ப்போமா இல்லையா? இதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் தான் கேட்கிறாங்க, தாங்க முடியாம கேட்கிறாங்க. யாரும் எதுலையும் அப்படித்தான். அவங்களுடைய மனைவிமார்கள் மூலமா ஏதோ சொன்னாங்க, ஏதோ அவங்க பேசினாங்க, சிலாச வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க, யார சொல்ல நீங்க அனுமதியுங்கள், என் மகள் ஹப்சாவை கழித்து நிறுத்தி கொன்று விடுகிறேன்னு சொன்னாங்க. பிள்ளையை கொல்ல முடியுமா? என் பிள்ளையை கூட கொல்லுவேன், ஏன் உங்களை எப்படி கஷ்டப்படுத்த முடியும், உங்களை எப்படி காயப்படுத்த முடியும், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நபி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, பற்று பெருமானார் இருந்தாங்க, முஹப்பத். அந்த கோணத்துல கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே சொன்னாங்க அமா தருபா, ஏன்னா உமர் நாயகம் ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு தெரியுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவங்கள நார்மல் படுத்துறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, அமா தருபா அன் தகூன லஹும் துன்யா வலனல் ஆஹிரா. உமர், அல்லாஹ் அவங்களுக்கு துன்யாவை தானே கொடுத்திருக்கிறான், நமக்கு ஆகிரத்தையும் கொடுத்து விட்டானே, உங்களுக்கு திருப்தி இல்லை? அப்பதான் நார்மலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்திருக்கான்? துன்யாவை கொடுத்திருக்கான். நமக்கு எதை கொடுத்திருக்கான்? அல்லாஹ் ஆகிரத்தையே கொடுத்துட்டான். ஆகிரத்து கொடுக்கப்பட்டனா துனியா கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அது மாதிரி இல்லைன்னு சொல்றது, அப்படி என்ன தேவை இருக்கு? ஏன் நீங்க எப்படி சொல்லணும்? அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் வரும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம் எவ்வளவு, அதை நான் சொல்ல வர்றேன், ஏதோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாதாரண நம்மை போன்ற ஏழை எளிய மக்கள் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ரொம்ப கம்மி, மறுமையில இருக்கதான் சிறந்தது அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களை பத்தி என்ன? கோடீஸ்வரரை பத்தி தான் முதலாவதானது. நீங்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் ஒன்றுமே இல்லாதது. இந்த உலகத்தின் அற்ப பொருள் தான், அவ்வளவுதான். மறுமைதான் சிறந்தது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த உலகத்தை பத்தி. இப்ப இங்க வீடுகள் நம்முடைய வசதி வாய்ப்புகளை கூட நம்ம பார்த்தோம்னா ஆளாளுக்கு வித்தியாசப்படும். சில இடங்கள்ல பாம்பேல சில வீடுகள் பார்த்திருக்கோம், ஒரு 100 அடி 200 அடி தான் மொத்தமே இருக்கும், அதுலதான் வீடு. சில ஏரியாக்கள் அதுல ஒரு மாதிரியா மேல ஒரு தட்டு வச்சு மரத்தினாலான ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படித்தான் ஏறணும், அவ்வளவுதான் இருக்கும் இடம். அப்படி உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு சின்ன சமையல் இருக்கும், அங்கேதான் உட்காந்துக்கிறணும். மேல வந்து படுத்துக்கிடுவாங்க. மொத்தத்திலே 100 அடி 150 அடிக்குள்ள ஒரு வீடு. டாய்லெட்னா வெளியில அவங்க போகணும், பப்ளிக் டாய்லெட் போவாங்க. இப்படி எல்லாம் வீடுகள் உண்டு. சில கட்டிடங்கள் இருக்கு 100 அடியில டாய்லெட்டே இருக்கு. சில வசதியான வீடுகள்ல பார்த்தா 100 அடியில டாய்லெட்டே இருக்கும்.
நம்ம இதுலயே பார்த்தா தெரியும். கொஞ்சம் வசதியானவங்களுக்கு போனா அந்த டாய்லெட்டை நம்ம படுத்து தூங்கிடுவோம், அவ்வளவு இடம் இருக்கும். அது ஒரு ஓரத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல ஃப்ரீயா இருக்கும். அப்போ ஆளாள பொறுத்து மாறுபடுது. சொல்லுவாங்க, இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டாய்லெட்டுக்காக வந்த இடம் தான், இது ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய இடமா இருக்கிறதுனால அது ஒரு ஓரத்துல போயிருச்சு, நீங்க தங்குறதுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பல வசனங்களில் சொல்வார், குல் மதாஉ துன்யா கலீல் வல் ஆখিরাতু கைருல் லிமன் இத்தகா வலா துظلمون ஃபதீலா. அல்லாஹ் சொல்வான், இந்த உலகம் இருக்கிறது அற்பம். குல் மதாஉ துன்யா கலீல் வல் ஆখিরাতু கைருல் லிமன் இத்தகா, இறையச்சமுடையவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது. வலா துظلمون ஃபதீலா, அனுவளவும் நீங்கள் அநீதிமிழைக்கப்பட மாட்டீர்கள். நீங்க மறுமையை நோக்கமா வைத்து அமல் செய்யுங்க, மறுமையை நோக்கமா வைத்து அமல் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, மன் அஹப்ப துன்யாஹு அضر பிஆখিরাத்தி வமன் அஹப்ப ஆখিরাத்தஹு அضر பிதுன்யா. யார் உலகத்தை நேசிக்கிறாரோ அவர் மறுமைக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார், யார் மறுமையை நேசிக்கிறாரோ அவருக்கு உலகத்துல பிரச்சனை இருக்கும். மறுமையை நேசித்தா உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும், உலகத்துல ரொம்ப நேசிச்சா மறுமையில கொஞ்சம் அடிவாங்கத்தான் செய்யும். இப்ப ஒன்றை நேசித்தால் இன்னொன்றுக்கு பிரச்சனை தான். எதை நேசிக்கிறது, எதை அட்ஜஸ்ட் பண்றது? சொல்லலாம் சொன்னாங்க, அழிந்து விடக்கூடிய உலகத்தை விட அழியாத ஆசிரத்திற்கு முன்னுரிமை விடுங்கள். தெளிவான அழியக்கூடிய உலகத்தை விட அழியாத ஆசிரத்திற்கு முன்னுரிமை விடுங்கள். அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் வைத்து சொல்கிறான். இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏமாந்து விடாதீர்கள் என்பது பொருள். அவை இருப்பதே பாவம் என்பது பொருள் அல்ல. வசதி இருக்கிறது தப்பு அப்படின்னு கருத்து அல்ல. அவை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். பல தகுர்ரன்னக்கும் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். இந்த அற்ப உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கீங்க, இதுதான் நிரந்தரங்கிற மாதிரி இருந்துடாதீங்க. இந்த சுகம் நிரந்தரமான சுகம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது அற்பமானதுதான். அதான் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மாறாக நீங்க என்ன நினைக்கணும், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நாளை மறுமையில் நமக்காக எதை வைத்திருக்கின்றானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்காக எவையற்றையெல்லாம் சேகரித்து தருவானோ அவைகள் மிக உயர்ந்ததாகும். எனவே மறுமையை விட உலகத்தை முற்படுத்தி விடாதீர்கள். அழியாத மறுமையை பார்க்கலும் அழியக்கூடிய துன்யாவை நீங்க முற்படுத்திடாதீங்க. இந்த உலகத்தின் சுகங்கள் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும், மறுமையின் சுகம் நிரந்தரமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தோடு சொல்லுவான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உயிருள்ள ஒவ்வொரு பொருளும் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். ஒய்னமா தொஃபோன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையில் தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஆனால் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகம் ஏமாற்று உலகமே தவிர வேற அல்ல. இது ஏமாற்றும், அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட்டுறாது, கவனமாயிருங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த வசனத்தில் மட்டுமல்ல, எண்ணற்ற வசனங்களில், நிறைய வசனங்களில் இந்த உலகம் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் சொல்றது, இந்த உலகத்தில் நீங்கள் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றீர்களோ அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் அற்பமானவைதான். கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காணாமல் போய்விடும். எனவே இதை பெற்றிருப்பது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இப்ப நிறைய இடங்கள்ல அதான் பிரச்சனை வருது. மனிதன் ஏழையாக இருக்கின்ற பொழுது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறாங்க, வசதி வர வர ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறாங்க, பட்டம் பதவிகள் வருகின்ற பொழுது ஒரு வகையா தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தானே? நம்ம கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, இப்ப அவர் ஒரு மாதிரியா நடப்பார். எம்பி ஆயிட்டாரு, ஒரு மாதிரியா நடப்பார். மினிஸ்டர் ஆயிட்டாரு, சொல்ல வேண்டியது. முதலமைச்சர் எப்படிலாம் மாறும். அப்ப அந்த நிலை இருக்கக்கூடாது என்பது பொருள். நீங்கள் எதை, இந்த உலகத்தில் எதை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதற்குரிய நிலையை மட்டும் கொடுங்கள். அது உங்களை ஏமாத்திர வேணாம், உங்களை பெரியார் மாதிரி நீங்க நினைச்சுக்கிற வேணாம். யாருமே
எடுக்க முடியாத, யாரும் தொட முடியாத ஒரு சிகரத்தை நாம் இருக்கின்றோம் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அது உண்மை அல்ல, அது ஏமாற்றக்கூடியது என்னவாக இருந்தாலும். அதனாலதான் ஹஸ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பெரிய சஹாபாக்கிட்ட வசதி இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. எல்லாருமே ஏழைகளாக இருந்தாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஹஸ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வசதியானவங்க. பேனே கனிதான், கனிதா பணக்காரங்க தான் இருக்கும். உஸ்மானே கனின்னு தான் பேரு, வசதி நிறைந்த உஸ்மான் அப்படின்னு தான் பேரு. அது எல்லாம் எதுக்கு பயன்பட்டுச்சு? அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்பட்டுச்சு. ஒரு கட்டத்திலும் தன்னை பெரியாரா அவங்க நினைக்கவே இல்லை. ஏழைகளை விட நான் வசதியானவர் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சலாசன் கேட்கிறாங்க, தபூக் யுத்தத்தின் போன்ற நேரங்கள்ல எல்லாம் யுத்தத்துக்காக நிதி கேட்கிறாங்க, ரொம்ப தேவைப்படுது. சொன்னாங்க, யார சொல்லலாம் 100 பேத்துக்கு நான் பொறுப்புன்னா, 100 பேத்துக்கு பொறுப்புன்னா 100 பேருக்கு தேவையான ஆயுதங்கள், குதிரை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இன்னும் தேவைப்படுகிறது. சலாசன் அறிவிப்பு செய்யறாங்க, யாரும் ஏற்பாடு பண்றதுக்கு ஆள் இல்ல. உஸ்மான் சொன்னாங்க, யார சொல்லலாம் நான் செய்யறேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்த ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், யார சொல்லலாம் யாருக்கெல்லாம் தேவையை எல்லோருக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. அதான் வசதி. வசதி இருக்கு, அந்த வசதி அல்லாஹ்வுக்கு பிரியமான வழியில பயன்படுத்தப்படுச்சுன்னு சொன்னா சொல்லதான் சொல்லுவாங்க, பொறாமைப்படத்தக்க மனிதர்களில் அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லதான். அதே போன்று மதீனா ஷெரீஃபுக்கு சஹாபாக்கள் வந்திருக்காங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க. தண்ணீர் கஷ்டம் இருக்கு, ஒரு யூதருடைய கிணத்துலதான் எல்லாம் போய் தண்ணீர் வாங்க வேண்டியது இருக்கு, சிரமம் தெரியுது, சிரமப்பட்டாங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதர்கிட்ட பேசுறாங்க, எனக்கு இந்த கிணறை கொஞ்சம் விலை கொடுத்து விலைக்கு நான் வாங்கிக்கிறேன், தரீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் பார்த்தாரு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். அப்ப கேட்டாங்க, சரி இந்த கிணறு முழுசா தரலைன்னா பரவாயில்ல, ஒரு பாதி தர்றீங்களான்னு கேட்டாங்க. ஒரு பாதி தர்றீங்களா? பாதின்னா எப்படி? நான் பாதி காசு தந்துடுறேன், நாங்க ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறோம், நீங்க ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் யூதர். அவர் நினைச்சாரு, சரி ஓகே, பாதி காசும் கிடைச்சிருது, ஒரு நாள் வியாபாரமும் பண்ணிடலாம் தண்ணி எடுத்து அப்படின்னு நினைச்சா. விலை கொடுத்து பேசிட்டாங்க, ஒப்பந்தம் ஆயிருச்சு. அவங்களும் மாறி மாறி தண்ணி எடுக்கிறாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் 4 நாளாக குறையுது. முஸ்லிம்கள் யாரும் அவர்கிட்ட தண்ணி விலை கொடுத்து வாங்குற தேவை ஏற்படல, வாங்கல. என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய நேரத்துல தண்ணியை எடுத்துக்கிறோம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம், அதுல ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. தண்ணீர் தாராளமா எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு பயன்படுத்திக்கிட்டோம், நாளைக்கு கிட்டத்திலே வர்றதுல நாளை மறுநாள் மீண்டும் தண்ணீர் எடுத்துக்கொள்வோம். இப்படி போனா என்ன ஆகும்? வியாபாரம் ஒண்ணு இல்ல. அப்ப பார்த்தா இப்ப அவருக்கு பாய்தா இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு திரும்ப அவரை போய் சந்திச்சாங்க, எப்படி இந்த பாதையை கொடுத்துடலாமான்னு கேட்டாங்க. அவர் பார்த்தாரு, இது வேஸ்டா இருக்கு, பிரயோஜனம் இல்லாம இருக்கு, ஏதோ ஏமாந்து போய் நம்மள்ட்ட கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, சரி ஓகே தந்துடுறேன், நீங்க எவ்வளவு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டாங்க. கொடுத்து வாங்கி சொன்னாங்க, இதை மூமின்களுக்காக வக்ஃப் செய்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மூமின்களுக்காக வக்ஃப் செய்கிறேன். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் விரும்புவதை செலவு செய்வதன் மூலமாகத்தான் உயர்ந்த நன்மையை பெற முடியும். அந்த வசனம் வந்துச்சு. உடனே அந்த கேள்விப்பட்டாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், எனக்கு நிறைய தோட்டம் இருக்கு, அதுல பீருஹா என்று மதீனா ஷெரீஃப் பக்கத்துல மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டம் இருக்கு, அது ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தோட்டம், அழகான தண்ணீருடையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த தோட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தில் மிக பிரியமான சொத்து இது, அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு பிரியமானதை செலவு பண்ணாதான் முழு நன்மை பெற முடியும். நான் இவற்றே அல்லாஹ்விற்காக உங்களிடத்தில் நான் தந்து விடுகிறேன், நீங்க எப்படி செலவு பண்றீங்களோ செலவு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. காசு இருக்கு, ஆனா அந்த காசு என்ன செய்யறதுக்கு தூண்டல, தவறு தூண்டல, நன்மையான வழிகள் செய்வதற்கு காரணமாக அமைந்தது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாமக்கள் நல்ல வசதியானவங்க. ஒரு தடவை வெளியூர்கள்ல இருந்து பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்யறவங்க தான். யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மது பொருட்கள் நிறைய ஏத்திக்கிட்டு வர்றாங்க. மது ஹராமாக்கப்படாத காலம், மது ஹராமாக்கப்படாத காலம். நிறைய பொருட்கள் இன்னைக்கு நம்ம சொன்னா, ஒரு ஷிப்ல என்னுடைய பொருள் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா எப்படியோ அது மாதிரி கருத்து. நூற்றுக்கணக்கான ஒட்டைகள், குதிரைகளில் சரக்குகள் வரும். அப்ப அதுலதானே சரக்கு கொண்டு வர்றது வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் வருது, மது ஹராம் ஆயிடுச்சுன்னு வருது, மது ஹராம் ஆயிடுச்சு. உடனே என்ன செஞ்சாங்க? தகவலை உறுதி, சில தகவல்கள் வருகின்ற பொழுது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது வந்தால் அந்த தகவல் சரியானதா அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும். தகவல் உண்மையானதா,
தகவல் உண்மைதான் சொன்ன பேச்சு இல்ல. தகவலே ஏதாவது நம்ம கடைசியில் பார்த்தா ஏதோ ஒண்ணு யாரையும் சொல்றதுக்கு ஏதோ மாத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா போச்சு இல்ல. தன்னுடைய உதவியாளரை பெருமானார் ஸல்லல்லாஹு அனுப்பி வச்சு கேட்டவர் சொன்னாங்க, அங்கேயே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் அசையக்கூடாது, எல்லாத்தையும் நிப்பாட்டுட்டாங்க. கேட்டவரை சொன்னாங்க, கேட்டு வரப்பட்ட சொன்னாங்க, ஆமா உங்களுக்கு கிடைச்ச தகவல் சரிதான் சொல்லப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே ஊத்துங்க, எல்லாத்தையும் தூக்கி கீழே ஊத்துங்க. இன்னைக்கு யாரும் அப்படி செய்ய முடியறது இல்லை. ஹராம் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் எப்படி இவ்வளவு சொத்தை இழக்க முடியும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மனைவியுடைய தங்கச்சியை நிக்கா முடிச்சுட்டேன், ஹராம் தான் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஹராம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எல்லாத்தையும் கீழே ஊத்தும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பெரிய மகான், பெரிய மகான். அதே சமயத்துல நல்ல வசதியானவங்க. அல்லாஹ் அவங்கள்ட்ட செல்வத்தையும் கொடுத்திருந்தான். ஹோல்சேல் வியாபாரம், ஜவுளியை பொறுத்தளவுல டெக்ஸ்டைல் ஹோல்சேல் வியாபாரி ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். சாதாரண வியாபாரிகள் அவங்கள்ட்ட வந்து மொத்தமா பண்டல் பண்டலா சரக்கு எடுத்துட்டு போவாங்க, வியாபாரம் முடிச்சுட்டு காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய அவங்களுடைய பேணுதல், இரையச்சம், அது ஒரு பார்ட், அது தனி. அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னாலதான் தெரிஞ்சிச்சு அவர்கள் வசித்த ஊரில் எத்தனை மக்கள், ஏழை எளிய மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய துணி, பல்வேறு உதவிகள் அனைத்தையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கதான் செஞ்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பு அந்த உதவிகள் கிடைக்காமல் போனது. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவ்வளவு நாள் செஞ்சவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிற நேரத்துல அது எப்படி பயன்படுத்துறாங்கிற காசு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இருக்கலாம், பொருளாதாரம் இருப்பதே குறையல்ல. நான் வந்து ஏழை, நான் ரொம்ப நல்லவன், நீங்க பணக்காரர் ரொம்ப கெட்டவர், அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த பணம் அவர்களை ஏமாற்றாமல் இருக்கின்ற வரை அவர்கள் நல்லவர்கள் தான். அதான் அல்லாஹ் சொன்னான், எவ்வளவு இருந்தாலும் சரி அது உங்களை ஏமாத்திட வேணாம், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். ஹஸ்ரத் கௌசல்யா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல சொல்லுவாங்க, அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சந்திக்க ஒருத்தர் வர்றாரு, உங்களை பார்க்கறதுக்கா வந்திருக்கான்னு சொல்லப்படுது. வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உள்ள டென்ட்டுக்குள்ள போனாரு. போனா அந்த டென்ட்டுடைய முளை குச்சி நெருப்பு தங்கத்துல ஆனதா இருக்கு. தங்கத்துல குச்சி அடிச்சு அதுல இது துணியை போட்டு மூடி இருக்காங்க. டென்ட் அதனுடைய முளை குச்சி மரத்தினானதான், தங்கத்தினான. மனிதன் தானே. இவருக்கு ஒரு சின்ன ஒரு சலனம் உள்ளத்துல, என்ன பெரிய இறைநேசர்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்க வந்தோம், இங்க பார்த்தா டென்ட்டே தங்கத்துல இருக்கு, முளைக்குச்சியே தங்கத்துல ஆனதா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்துட்டு போறது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? வரத்தானே செய்யும். இருக்கு சராசரி மனிதருக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. அவரும் வெளியே வந்தார். அப்படியே நடந்துக்கிட்டு வாக்கிங் போயிட்டு பேசிக்கிட்டே போனாங்க. அப்படியே போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம், நல்ல தூரமா போயிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவருடைய இந்த வந்த நபருடைய உள்ளம், இது வரைக்கும் அவர் நார்மலா இருந்தாரு, சொல்றதை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு, பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு பின்னால அவருடைய பேஸ்ல மாற்றம் வருது, ஒரு கவலை, ஏதோ ஒரு இது தெரியுது. அவசரம் ரலியல்லாஹு கேட்டாங்க, தம்பி ஏமா ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஏன் ஆள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதோ என்ன நடந்துச்சு இடையில கொஞ்ச நேரத்துல? அப்ப அவர் யதார்த்தத்தை உண்மையை அவர் மறைக்காம சொன்னாரு, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நான் கொஞ்சம் காஸ்ட்லி செப்பல் போட்டுட்டு வந்தேன், காஸ்ட்லி செப்பல் நான் போட்டிருந்தது, அதை விட்டுட்டு இப்ப ரொம்ப தூரம் வந்துட்டேனே, எனக்கு செப்பல் நினைவு வந்துருச்சு, காஸ்ட்லி செப்பலாச்சே, அது வந்ததுக்கு பின்னால இருக்கோ, யாரும் காணாம போச்சோ, தொலைஞ்சு போயிட்டா என்ன செய்யறது? வருமா வராதா? நம்மளே யோசிப்போம்ல. நல்ல வண்டியை விட்டுட்டு வந்துட்டு தொழுக நிம்மதியா தொழ முடியல, மஸ்ஜிதுல நல்ல செப்பலை விட்டுட்டு வந்துட்டு தொழுதுட்டு போக முடியல, கடைசியில போனா காணாம போயிடுது, ஒரு குறிக்கிற கவலை இருக்கத்தானே. அப்பதான் புரிய வைக்கிறக்கா சொன்னாங்க, தம்பி நீங்க செப்பலை அப்படி ரொம்ப பெரிதா சொல்லல, நீங்க என்னுடைய கூடாரத்தை நீங்க பார்த்திருப்பீங்களேம்மா, அது தங்கத்திலான முளைக்குச்சிகள்ல இருந்துச்சுல்ல அப்படின்னாங்க. என் கூடாரத்தை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அது தங்கத்திலான முளைக்குச்சியில இருந்துச்சுல அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செப்பலை விட்டுட்டு வந்துட்டு இவ்வளவு கவலைப்படுறியே, நான் தங்கத்துண்டிய அந்த மூங்கில் குச்சியிலே பெரிய கட்டையிலே விட்டுட்டுல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுறதுக்காக சொன்னாங்க, இன்ன ஃபில் அர்தி ஃபில் அர்த் லைஸ ஃபீ கல்பி இல்லல்லாஹ், மண்ணில் இருப்பவைகள் எல்லாம் மண்ணில் மீது மட்டுமே இருக்கிறது, என்னோட கல்பில் ரப்ப மட்டுமே இருக்கிறான்னு சொன்னாங்க. இந்த கல்புல காசு பண வசதி இருக்கிறது பிரச்சனை அல்ல, அது பாக்கெட் வரைக்கும் இருக்கட்டும், ஜேபோட போயிடட்டும், எங்க போய் உட்கார்ந்துட வேணாம்,
கல்புல போய் உட்கார்ந்துட வேணாம். இன்னபில் அருதி ஃபில் அர்த், அற்புதமான வார்த்தை. பூமியில் இருப்பவைகள் மண்ணில் இருப்பவைகள் எல்லாம் மண்ணிலேயே இருக்கிறது. வலைசத்திய கல்வி இல்லல்லா, என் கல்புல அல்லாஹ்வை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. மூமின்களே, எதுக்கு இதை சொல்ல வரேன்? வசதி இருப்பது தப்பு அப்படிங்கிற கருத்து இல்லை, அதை யாரும் அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ஆனால் எவ்வளவு வசதி இருந்தாலும் அது நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. வறுமையை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. வசதி இருப்பதினால் பெருமை அடிப்பதற்கும் அனுமதி இல்லை, அவ்வளவுதான். நான் யாருக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? நீ என்ன என்னிட்ட வந்து பேசுறது, என்னுடைய வசதி என்ன, என்னுடைய வாய்ப்பு என்ன, அப்பனால் ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்கிறவன் நீ என்னைட்ட வந்து பேசுற, நான் 10 பில்டிங்க்கு ஓனர். சில பேர் சொல்றான், சில பேர் சொல்ல மாட்டேங்கிறான், மனசுல இருக்கு. இது இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ் உன்னை அப்படி வச்சிருக்கிற வரைக்கும் தான் நீ இது. நிறைய பேர் 8-10 மாடி வச்சிருந்தவங்க காலையில எல்லாமே பிச்சைக்காரன் தான். பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கவங்களும் அவரும் ஏறக்குறைய ஒரே ஸ்டேஜ்ல தான் இப்ப நிக்கிறாங்க. யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினால் ரப்புக்கு சுக்ர் அதா பண்ணுங்கள், பெருமை அடிக்காதீர்கள் என்பது போல. பெருமை அடிக்க வேண்டாம். அல்லாஹ் சொன்னா, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ இது அற்ப உலகத்தின் அற்ப சுதந்திரம் பொருள். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, அனுபவிச்சுக்கங்க, அது வேற. ஆனா இது அல்லாஹை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம். ஏழை எளிய மக்களை சாதாரணமாக பார்க்கக்கூடிய சூழலை உங்களுக்கு தள்ளிவிட வேண்டாம். பெருமை பற்றி சிலர் வன்மையாக கண்டிக்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்களே, யார் ரசூலல்லாஹ், பயந்துட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், யுஹிப்பு ரஜுலு அன் யகூன நஹலுஹு ஹஸனன் வ ஸௌபுஹு ஹஸனா. சில சமயத்துல எங்களுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம், நாங்க அணியக்கூடிய சப்பல் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம், இது பெருமையாகுமோ என்று கேட்ட பொழுது சலாஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை பார்ப்பதற்கே அல்லாஹ் ஆசைப்படுகிறான்னு சொன்னான். அவன் அழகானவன். உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்ற பொருளை கொண்டு நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்கின்ற பொழுது அதை பார்க்கவும் ரொம்ப ஆசைப்படுகிறான். அப்ப பெருமை எது? அதுக்கு விளக்கம் வேணும் இல்ல? அல் கிப்ர் பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்ன தெரியுமா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மற்றவர்களை சாதாரணமாக கருது, அதுதான் பெருமை. என்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது, நீங்க சொல்றீங்க, நீ என்ன சொல்றது, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் ஷைத்தான்னு அர்த்தம். பெருமை என்னுடைய உள்ளத்துல இருக்குன்னு அர்த்தம். கிபர், பெருமை என்பது சத்தியத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. சொல்லப்படுகின்ற தகவல் உண்மையா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா ஏத்துக்கணும். அல்லாஹ் இவங்களை வச்சு நமக்கு அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறானே, சந்தோஷப்படணும். இதுல என்ன இருக்கு? இப்ப அந்த இடத்துல அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? நீ சொல்லி நான் எப்படி கேட்கறது, இவர் சொல்லி நான் எப்படி கேட்கறது என்ற சிந்தனை எப்பொழுது நமக்கு வருகிறதோ நமக்கே தெரியும், செல்ஃப் எவாலுவேஷன் என்னிடத்தில் பெருமை இருக்கு. இரண்டாவது, மற்றவரை சாதகமாக கருவது. உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி பிரச்சனையே இல்லை, இல்லாதவர்களை ஏளனமாக பார்ப்பீர்களே ஆனால் அப்பொழுது பெருமை, அப்பொழுது பெருமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு அற்புதமான வரி. அப்ப இந்த சிந்தனைகள் வரக்கூடாது. இந்த உலகம் ஏதோ இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான் இருக்கு, ஓகே, இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் அதா பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். தேவையை விட கூடுதலா இருக்கு, கொஞ்சம் நம்ம சதகா செஞ்சிடணும், மறுமைக்காக ஏதாவது நம்ம சேமிப்பு செஞ்சிடணும், இப்படி நினைக்கணுமே தவிர நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்ற சிந்தனை வரவும் கூடாது. அல்லது இந்த சொத்து சுகத்தை கொண்டு நான் அந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துருவேன், ரொம்ப நிம்மதியா இருந்துருவேன் என்று நினைக்கவும் கூடாது. அல்லது இதை மூலமாக மறுமையை நாம் ஏமாந்து விடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன கிடைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் அனைத்தும் இந்த உலகத்தின் அற்பமான பொருள் தான். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் மூமின்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான், அல்லாஹ் மூமின்களுக்குன்னு வச்சிருக்கிறான் நாளை மறுமையில, அது இருக்கே அதுதான் சிறந்தது. வமா இந்தல்லாஹி கைருன் வ அப்கா, வமா இந்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. இங்கே சிறந்ததும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. இங்க சிறந்தது நம்ம எது சொல்லுவோம்? நம்ம கிலோ 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டா மாஷா அல்லா, இதை விட சிறந்த ஸ்வீட் ஒண்ணுமே இல்லைன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஏன்னு கேட்டா பக்கத்து கடையில 200 ரூபாய்க்கு கிலோ விற்கிது இன்னொரு ஸ்வீட்டு, அதனுடைய குவாலிட்டியோட ஒப்பிட்டா நான் வாங்கியிருக்க 500 ரூபாய் டேஸ்ட். இன்னொரு பக்கத்துல என்னுடைய பணக்கார செல்வந்தர் ஒருத்தர் வந்துடுற, அவர் ஒரு ஸ்வீட் சாப்பிடுறாரு, அது எவ்வளவுன்னு கேட்டா கிலோ 2000 ரூபாய் சொல்றாங்க. சாதாரண ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயர்வா தெரிந்தது, இப்பொழுது சாதாரணமாக ஆயிடுச்சு. இதுதான் உலகம், இதுதான் உலகம்.
ஏதோ இருக்கா, அதோட முடிங்க. எங்களிடத்துல இருப்பது மிக சிறந்தது, நான் இதை வச்சு இது பண்ணி வச்சிருவேன், அதுக்கு நான் வேலையே இல்லை. நீ மொத்தத்துல 2000 அல்ல, நீ 2 லட்சத்துக்கு நீ ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, அவ்வளவுதான். நாளை மறுமையில் ரப்பு தருவான் அல்லவா, அது அருகில் கூட இவைகள் செல்ல முடியாது, அதன் அருகில் கூட இவைகள் செல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், அந்த மேலே சொன்ன ஒரு வசனம் சொன்னோம் அல்லவா, சுய்யன லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன் வல் கனாத்திர் முகந்தரத்தி மின الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. மனிதர்களுக்கு சில பொருட்கள் அதன் மீது நேசம் அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சிலதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். எதுல ஈர்ப்பு ஏற்படும்? பெண்கள் விஷயத்தில் ஈர்ப்பு ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் ஈர்ப்பு ஏற்படும், தங்க வெள்ளிகளில் ஈர்ப்பு ஏற்படும், கால்நடைகள் சொத்து சுகங்களில் ஈர்ப்பு ஏற்படும், விவசாய நிலத்தில் ஈர்ப்பு ஏற்படும். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் அற்ப பொருள். அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் சிறந்த மேலுமிடம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் பெருமானார்கிட்ட சொல்றான், யார சொல்லலாம், உங்களோட உம்மத்துக்கு கேளுங்க, புல் அவ் நபியுக்கும் பி கைரின் மின் தாலிக்கும், மேலே சொன்ன அனைத்தையும் விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? மேலே சொன்ன யாரு? பெண்கள், பிள்ளைகள், அது இதுதான் நம்முடைய பிரியத்திற்குரியவை. இது எல்லாத்தையும் விட சிறந்தது உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? புல் அவ் நபியுக்கும் பி கைரின் மின் தாலிக் லில்லதீன தகவ இன்த ரப்பிஹிம், இறையச்சத்தோடு வாழ்ந்த மோமின்களுக்கு நாளை மறுமையில் ரப்பிடத்தில் இருக்கிறது ஜன்னாத்துன், சொர்க்கங்கள் உண்டு, தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழ் ஆறுகள் ஓடும், காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பாங்க. மேலும் லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், பரிசுத்தமான மனைவியர் உண்டு, தூய்மையான மனைவியர் உண்டு. தூய்மையான மனைவி, இப்ப குளிச்சாதான் கொஞ்சமாவது பார்க்க முடியும், நம்ம குளிச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சமாவது நெருங்க முடியும். அப்படி இல்லைன்னா அழுக்கு மொத்த உருவமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அங்கே பரிசுத்தமான பெண்கள், ஹௌரலீன்கள் உண்டு. அவர்கள் தங்களுடைய சுண்டு ஒரு ஒற்றை விரலை இந்த பூமியில் அவர்கள் காட்டுவார்களே, ஆனால் சூரியன் தனது ஒளியை மங்கச் செய்துவிடும். அவ்வளவு பேரழகு மிக்கவர்கள். யாரு? அல்லாஹ் என்ன சொல்ல வரனா, இந்த உலகத்துல பெண்ணாசை எவரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அற்பமான பெண்களுடைய விஷயத்தில் அல்லது இந்த அற்பமான ஆண்களின் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது சில சமயங்களில் உங்களுடைய ஈமானை பலகீனமுடைய செய்வதற்கும் அதில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவிற்கும் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்களே, எப்படி சாத்தியம்? நீங்கள் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா? மறுமையில் எப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு மனைவியராக இருப்பார்கள் தெரியுமா? மறுமையில் எப்படிப்பட்ட ஆண்கள் உங்களது கணவராக இருப்பார்கள் தெரியுமா? அவ்வளவு உயர்ந்ததை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த உயர்வை பெறுவதற்கு சற்று ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களை இங்க வேணான்னு கூட சொல்லல, இரு விஷயத்தில் வரம்பு மீறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. நீங்க இங்க வரம்பு மீறி அவ்வளவு உயர்ந்ததை நீங்கள் எப்படி இழக்கப் போகிறீர்கள் என்பதுதான் பொருள். நாளை மறுமையில நம்முடைய தீய செயல்களுக்கான தண்டனை கிடைக்கின்ற பொழுதோ அல்லது நன்மையான காரியங்கள் மோமின்கள் அனுபவிப்பதை பார்த்து நாம் கவலைப்பட்டு, யா அல்லாஹ் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன், யா அல்லாஹ் நாங்க தெளிவுபட்டுட்டோம், ஒரே ஒரு தடவை பூமிக்கு அனுப்பு, நாங்க எல்லா நன்மையும் செஞ்சுட்டு வந்துடுறோம். அப்ப சொல்லுவான் அல்லாஹ், உங்கள்கிட்ட நான் உலகத்துல வாழும் பொழுது இவ்வளவு அதிகத்தை நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்தையும் நான் சரக்கா பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்றோம்ல. 1 கோடி வாங்க 1 கோடியாவது மண்ணாவது, இன்னும் எல்லாத்தையும் நான் போய் எழுதி வச்சிடறேன். அல்லாஹ் சொல்ற, 1 கோடிக்கு 2 லட்சம் மட்டும்தான் அப்ப கேட்டோம். எதை கேட்கல? 1 கோடிக்கு 1 கோடியும் கொடுன்னு கேட்கல, 1 கோடிக்கு 50 லட்சத்துக்கு கொடுன்னு கேட்கல, 1 கோடிக்கு 20 லட்சத்துக்கு கொடுன்னு கேட்கல. 1 கோடி இருந்தா 2 லட்சத்துக்கு கொடு, 1 லட்சம் இருந்தா 2500 ரூபாய் கொடுன்னு சொன்னேன். உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றியது, உடம்பெல்லாம் வேர்த்துச்சு, உள்ளத்துல ஃபுல்லா ஒரு வகையான ஜல்சலா ஏற்பட்டுச்சு. எப்படி இவ்வளவு பெருசா நம்ம இது பண்ண முடியும்னு நினைச்சீங்க? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது உங்களிடத்தில் இதை விட குறைவாகத்தானே எதிர்பார்த்தேன். 24 மணி நேரம் விவாதம் செய்யுங்க நான் சொல்லலையே. அது உங்களுடைய தரத்தை பொறுத்தது. உங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு 5 நேரம் கடமையான 10 தொழுகைகளை தொழுங்கன்னு தானே நான் சொன்னேன். 12 மாசம் நோன்பு வைக்கணும்னு சொல்லலையே. 1 மாசம் நோன்பு வைங்க, அது உங்களுடைய சேகத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக. அதுக்காக நான் இன்டைரக்டா அது கடமையாக உங்களுக்கு தந்தேன். ஆனா இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பயங்கரமா அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேங்கிறீங்க. உங்கள்கிட்ட இவ்வளவு பெருசா கூட நம்ம என்ன செய்யல, எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லப்படும். என்ன சொல்ல வரோம்? அப்படியானால்
இந்த உலகத்தின் யதார்த்தமும் மறுமையின் யதார்த்தமும் அன்று புரியப்பட்டுவிடும். ஆனா அல்லாஹ் அது எல்லாரும் விளங்கிக்குவாங்க, நம்ம மட்டும் எல்லாம் விளங்குவாங்க. ஆனா மோமின்கள் இங்கேயே விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்க விளங்கிக் கொள்ளணும்? துன்யாவிலேயே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இறைமறுப்பாக இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் நமக்கு உண்டு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன பெற்றாலும் இந்த உலகத்தின் அற்ப சுகம் என்று சொல்லப்படுகிறது. என்ன பெற்றாலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் சரி, இதுல ஒரு இறைமறுப்பாளர் எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அவைகள் அனைத்தும் நீங்கள் அனுபவிக்கத்தான் போகின்றீர்கள். இவைகள் அனைத்தும் இந்த துனியாவின் சாதாரண பகுதி தான். ஆனா அவங்களுக்கு மறுமையில ஒண்ணு இல்லை, உங்களுக்கு மறுமையில இருக்கு. அப்ப மறுமையில இல்லாதவர்களும் மறுமையில் கிடைக்கப்பெறுபவர்கள் எப்படி சமமாக இருக்க முடியும்? எப்படி நீங்க ஒன்னா நீங்க உங்களை பார்க்க முடியும்? ஆதலால் இந்த உலகம் ஒருவேளை கிடைக்கவில்லையானால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் அதை கண்டு ரொம்ப பெருமைப்பட்டு ஏமாந்துறாதீங்க. அதுக்கு பின்னாலேயே சுற்றி உங்களுடைய ஆகிரத்தை வீணாக்கிறாதீங்க. ஆகிரத்திற்காக உங்களுடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரொம்ப வசதியான வாழ்க்கை, அதனால அவருக்கு பள்ளிக்கு வந்து தொழ முடியாது. பள்ளிக்கு வர்றதெல்லாம் கஷ்டம். சுகத்திலேயே பழகிட்டாங்க. அங்க என்னங்க ஏசி பத்தல, அங்க போய் எப்படி தொழ முடியும்? அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வசதி தானே பிரச்சனை, அப்படித்தானே ஆயிருச்சு. இந்த ரொம்ப பொல்யூஷன் இதுல எல்லாம் நடந்து போக முடியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், அங்கே எல்லாம் ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க. அந்த கூட்டத்தோட போய் நம்மளும் எங்கிட்டு போயிட்டு வர முடியும்? எப்படி எல்லாம் வரும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா அதான் சொல்லப்படுகிறது, உங்கள்கிட்ட வசதி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த வசதி உங்களை மறுமையின் விஷயத்தில் தோல்வியை தந்துவிடக்கூடாது, ஏமாற்றிவிடக்கூடாது. அது வரணும்னா என்ன செய்யணும்? இது அற்பமானது. நாளை மறுமையில் ரொம்ப எங்களுக்கு வச்சிருக்கிறான். அது இருக்க இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அனைத்தும் அவைகள் சாதாரணமானவைகள், அற்பமானவைகள் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறது அதுதான் சிறந்தது, ஹைருன், அதுதான் நிரந்தரமானது. உங்கள்கிட்ட இருக்கிறது நிரந்தரமான சொல்ல முடியாது. நம்ம தெரியும் உதாரணங்கள் பார்க்கிறோம்ல, ஒரே இரவுல ஏழை ஆயிட்டாங்கன்னு சொல்றோம்ல, இதுதான் நாளை மறுமையில ஏற்படுமா? அப்படின்னா இருக்காது. கோடீஸ்வரர் எப்பொழுதுமே இங்கே கோடீஸ்வரர் தான். லில்லதீன ஆமனு. ஆனா யாருக்கு இது கிடைக்கும் மறுமையில? ஈமான் உள்ளவர்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன், இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையுடையவர், உண்மையான ஈமானுடையவர். அவருடைய ஈமான் அவர்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஈமான் தான் உலகத்திலே தேவையற்ற மோகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும். அந்த ஈமான் அப்படிங்கிறதே எது? சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, ரசூல் மீது நம்பிக்கை, மலக்குமார் மீது அந்த ஈமான். மறுமைதான் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை என்ற ஈமான் அவங்களை என்ன செஞ்சிடும்? தவறானவைகளை விட்டும் பாதுகாத்து விடும். மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன். மேலும் அத்தகைய மோமின்களுடைய சில பண்புகளை அல்லாஹ் வரிசையாக சொல்கிறான். அந்த மோமின்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள்? ஒன்று, இந்த சிறப்பு, இந்த உயர்வு நாளை மறுமையில் மோமின்களுக்கான. அந்த மோமின்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள்? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன். அவர்களுடைய முதல் பண்பு, அல்லாஹ் மீது அவர்களுக்கு தவக்குல் இருக்கும். அல்லாஹ் மீது அவர்களுக்கு முழுமையான, ரப்பு தான் எங்களுக்கு எல்லாம், எங்களுடைய பொருள் எதை கொண்டும் எதுவும் நடைபெறுவதில்லை, ரப்பு என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் உதவியானவன், அவன் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்வான் என்ற தவக்குல் அவர்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் வருகின்ற வாரம் சற்று விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷான் பார்த்தாங்க, மொத்தத்துல இந்த உலகம் அற்ப உலகம் என்பது புரியப்பட வேண்டும். இது மட்டும் இல்லை, தவக்குல் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து அவருடைய பல பண்புகள் சொல்லப்படுது. வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க விஷயங்கள், பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். வைதாமா கலிபூஹும் யக்ஃபிரூன், கோபம் வந்தால் மன்னிக்கும் சுபாவுடையவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய உம்மத்தின் பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். நாம் பார்க்கலாம். இதுல ஒரு தகவல் சில தஃசீர்கள்ல பதிவு செய்வாங்க. இந்த உலகம் சாதாரணமானது அப்படிங்கிறத புரியறதுக்காக மன்னர் ஹாரூன் ரஷீத் கேள்விப்பட்டிருப்போம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பெரிய மன்னர், பெரிய கோடீஸ்வரர். மன்னர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் தான். உண்மையில் நல்ல மன்னரும் கூட. யாரு? ஒரு சிறப்பு வாய்ந்த, இரையற்ற நிறைந்த ஒரு நல்ல மன்னர். ஆனா மன்னர்னு சொன்னாலே ஏகப்பட்ட வசதிகள் இருக்கும். அவங்களுக்கு 16 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாராம். 16 வயசுல ஒரு கட்டத்துல அவரு இந்த உலகத்தினுடைய மோகத்தை விட்டு அவர் விலகி ஒரு ஜாயிதா மாறிடுறார். அத்தாவுடைய வசதி வாய்ப்பு இதுல இருந்து கொஞ்சம் அவர் விலகி இபாதத்து அப்படி இப்படின்னு போக ஆரம்பிச்சிடுறார். இப்ப ஒரு தடவை அவர் வந்தார்,
தந்தையை சந்திக்க வருகிறார். அவரை சுற்றி மந்திரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். யாரை சுற்றி? ஹாரூன் ரஷீத் மன்னரை சுற்றி மந்திரிகள் இருக்கிறார். அப்ப அந்த மந்திரிகள் சொன்னாங்க, மன்னர் அவர்களே, உங்களுடைய இந்த மகனார் அவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறன்னு சொல்லி விரும்பி உங்களுக்கான கண்ணியமான உடைகள் அவரிடத்துல இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரியா நடக்கிறாரு. இதனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுது அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. யாராவது என்ன சொல்லுவாங்க? மன்னருடைய பையனை பாருங்கம்பாங்க. அவர் இப்படி நடந்து கொள்வதால் உங்களுடைய மரியாதை குறைகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹாரூன் ரஷீத் மன்னர் தன்னுடைய மகனை அழைச்சு சொன்னாரு, தம்பி, நீங்க இப்படி செய்யறதுனால உண்மைதாமா, என்னைய நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னா, அப்படி ஒண்ணுமே சொல்லல, பதில் சொல்லல, அத்தாவில எடுத்து பேசக்கூட எந்த பதிலும் சொல்லல. ஆனால் இங்கிட்டு திரும்பி பார்த்தாரு, அங்கே தூரத்தில் ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை இருந்துச்சு. இவர் கையை நீட்டி சொன்னாரு, பறவையே, உன்னை படைத்த ரப்பின் பொருட்டால் கேட்கின்றேன், நீ என் கையில் வந்து அமர வேண்டும் சொன்னாரு. அது கையில வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் சொன்னாரு, இருஜி இல்லா மக்கானி, நீ திருப்பி போன்னு சொன்னாரு. திரும்பவும் போயிருச்சு. அதற்கு அடுத்து அதே பிள்ளை சொன்னாரு, பறவையே, நீ என் தந்தையின் கையில் வந்து அமருன்னு சொன்னார். அது வரல. இப்போ அந்த பிள்ளை சொன்னாங்க அத்தாட்ட, பல் அந்த பலாஹத்தனி பைனல் அவுலியா பிஹப்பிக துன்யா, இந்த மக்களுக்கு மத்தியில நான் இழிவுபடுத்திட்டதா நீங்க நினைச்சீங்க, ஆனா பெரிய இறைநேசர்களுக்கு மத்தியில என்னைய நீங்க இழிவுபடுத்திட்டீங்களே, என் தந்தை ஒரு அந்தஸ்துல இருக்க வேண்டும் அல்லவா, அந்த நிலையை நீங்க அடைய முடியல என்று மற்றவங்க என்னை ஒரு மாதிரியா பாக்குறாங்களே என்று அந்த பிள்ளை சொல்லிவிட்டு, நான் இனிமேல் இங்கு இருப்பது பொருத்தமாக இருக்காது என்று வெளியே போய் விடுகிறார். அவர் சொல்றாங்க, ஒரு மோதிரம், குர்ஆன் ஷரீஃப் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. பஸ்ராவுக்கு போனாரு. ஆளே தெரியாத ஊருக்கு போயிடுறாரு. பஸ்ராவுக்கு போனாரு. அங்க போய் கட்டிட வேலை செய்யறாரு. கட்டிட வேலையில் ஈடுபடுகிறார். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இருக்கிறது. குறைந்தபட்ச தேவைக்கு வேலை செய்துவிட்டு இபாதத்தில் அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார். அபு ஆமிர் அல் வாஹிலி அல் பஸ்ரி என்ற ஒரு பெரிய மகான் அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் இவருக்கு வேலைக்கு அமர்த்திருந்தாங்க. அந்த என்ன சொல்லுவோம், மேஸ்திரி வேலையா, கொத்தனார் சொல்றோம்ல, இது மாதிரியான வேலை செய்யறவங்களை வேலைக்கு கூப்பிடுவோமா இல்லையா, இது மாதிரி ஒரு தடவை அவர் வேலைக்கு அமைச்சிருக்கான். வேலையை பார்த்தா ஒரு 10 நபர் செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்பீடா வேலை செய்யறான். கடன்னு வேலை செய்யறான். கல்ல எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, இது பண்றாங்க, கடன்னு ஒன்று வேற ஸ்பீடா போகுது. இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இது இவ்வளவு ஸ்பீடா வேலை நடக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க, என் மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன், இவங்க ஆள் பெரிய ஆளுங்கிறதுனால இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் ஏதோ சராசரி மனிதர் அல்ல, இது இறைநேசர்களின் செயல், அவங்களுக்கு தான் இது மாதிரியான அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு என் மனசுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு அடுத்து அவரை நான் ஒரு நாள் தேட ஆரம்பித்தேன். அந்த பையனை கூப்பிடுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அவருடைய கூடாரத்தில் அவரை போய் நான் சந்திக்கின்ற பொழுது அந்த பையன் எனக்கு சொன்னார், யா சாஹிபி லா தஹ்தர் பிநிஅமன் ஃபல்உம்ரு யன்ஃபத் வன்னஈம் யஸூல். அந்த தோழரே, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வயது சென்று கொண்டிருக்கிறது, நியமத்துகள் நீங்குவதற்கு தயாராகி கொண்டே இருக்கின்றன. நீங்கள் ஜனாசாவாக கபருக்கு எடுத்து செல்லப்பட்டால் அதற்கடுத்து உங்களுடைய இடம் வேறுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு, இனிமே இன்னொரு இடத்துக்கு நீங்க போக வேண்டியது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்படி சொல்லிட்டு அந்த தம்பி எனக்கு வசியத்து பண்ணாரு. சும்மா வசானி பில் கஸ்ல் வ தக்ஃபீன் ஃபீ ஜுப்பத்திஹி, நான் மரணித்து விட்டால் என்னை குளிப்பாட்டி நான் உடுத்தி இருக்கின்ற இதே ஜிப்பாவை போட்டு என்னை அடக்கம் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், தம்பி ஏமா, உங்களுக்கு நான் புதிய ட்ரெஸ்ஸை கொண்டுதானே அடக்கம் செய்ய வேண்டும், அதுதானே கஃனிடுவதற்கு சிறந்தது என்று சொன்னேன். அந்த பிள்ளை சொன்னது, அல் ஹய்யு அஹ்வஜு இலல் ஜதீத் மினல் மய்யித், மையத்தை விட புதிய ட்ரெஸ் உயிரோடு இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லவா, அதனால எனக்கு என்னத்துக்கு, அவங்களுக்கு நீங்க கொடுங்க, வேணான்னு சொன்னேன். அப்ப மீண்டும் அவர் சொன்னார், அந்த பிள்ளை சொன்னது, யாபா ஆமிர், என் சகோதரரே, அஸ்தியாபு துபுலா
வல் அமாலு துபகா. உடைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் பழையதாக ஆகிவிடும், ஆனால் அமல்கள் அனைத்தும் பாக்கியாக இருக்கும், அமல்கள் அனைத்தும் பாக்கியாக இருக்கும் என்ற வார்த்தை சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து விடுகிறார். சொல்லிட்டு சொன்னாரு, இதை நீங்க நான் இறந்து விட்டால் என்னை இப்படி அடக்கம் செய்து விட்டு இந்த குர்ஆனையும் இந்த மோதிரத்தையும் ஹாரூன் ரஷீத் அவரிடம் கொண்டு செல்லுங்கள், அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஏழை பிள்ளை சராசரி ஏழை பிள்ளை உங்களுக்கு சொல்லிச்சு, நான் தது மன்ன ஆலா கஃலத்தை, நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட வேண்டாம், இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதன் மீது கொஞ்சம் மோகம் ஏற்பட்டு நீங்க இதாயிருவீங்க, அப்படி இருந்து விட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என சொல்கிறார். அபு ஆமீர்ங்கிற பெரியார் சொல்றாங்க, இறந்து விட்டார் அந்த பிள்ளை, அவரை நான் குளிப்பாட்டினேன், கஃனிட்டேன், அடக்கம் செய்தேன், அந்த குர்ஆனையும் மோதிரத்தையும் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தேன். நடந்ததையெல்லாம் சொல்கின்ற பொழுது ஹாரூன் ரஷீத் மன்னருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. அப்ப அவர் கேட்டாரு, என் பிள்ளையை நீங்க எந்த வேலைக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டார். பிள்ளைங்கிற வார்த்தை கூட குர்ரத் ஐனி ஒத்து கக்கபீதி, என் கண் குளிர்ச்சியான அந்த பெண் பிள்ளை, என் ஈரனில் ஒரு பகுதியான அவரை நீங்கள் எதிர் பயன்படுத்தினேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் கட்டிட தொழிலில் பயன்படுத்தினேன், அதுக்கு தான் நான் வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்ன ஹாரூன் ரஷீத் இஸ்லாமி, அதிலேயா நீங்கள் அவரை பயன்படுத்தினீர்கள், வலகுவித்து சார்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பிள்ளைக்கு பெருமானாரோடு நெருக்கம் உண்டு அப்படின்னு சொன்னார். என் பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல, சல்லல்லாஹு அதற்கு ஒரு நெருக்கம் உண்டு அல்லவா. அதற்கு அவங்க சொன்னாங்க, மா அரப்து, எனக்கு அதுவெல்லாம் பின்னால்தானே தெரியும், அதற்கு முன்பு எனக்கு தெரியாது அல்லவா. அதற்கடுத்து சொன்னாங்க, நீங்க தான் அதை குளிப்பாட்டீங்களா, என் பிள்ளைய நீங்க தான் குளிப்பாட்டி அடக்கம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அவர் ஆமான்னு சொன்னாரு. உடனே அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் அந்த அவருடைய கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டு அவருக்காக துவா செய்து விட்டு தன் பிள்ளையின் கபரை காண்பிக்க சொல்லி துவா ஜியாரத்திற்காக சென்றார்கள் என்றும். அதற்கடுத்து அபு ஆமீர்ங்கிற பெரியார் சொல்றாங்க, நான் அந்த பையனை அதற்கு பின்பு அந்த பிள்ளையை நான் மனாமில் பார்த்தேன், உயர்தரமான மிக மேலான ஒரு கட்டிலில் அமர்ந்திருக்கிறார், மிக உயர்ந்த ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்து நான் கேட்டேன், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது அவர் சொன்னார், சுருத்தியிலா ரப்பின் பாதின் ஆபானி மாலா வலா உதுனில் சமியாத் வலா ஹதர அலா கல்பி பஷர். நான் என் ரப்பிடத்தில் சென்றிருக்கின்றேன், என்னை அவன் புரிந்து கொண்ட ரப்பிடத்தில் சென்றிருக்கின்றேன், எனக்கு அவன் எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த கல்வியிலும் சிந்தித்து கூட முடியாத உயர்ந்த ஞாபகங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான் என்று அந்த பிள்ளை சொன்னது என அபு ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி என்ற பெரியார் குறிப்பிடுகிறார்கள். முஃமின்களே, எதுக்கு இதை சொல்ல வரோம்? இந்த வரலாறு, இந்த உலகம் அற்பமானதுதான், இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தின் ஆசாவாசங்களுக்கு ஏமாந்து விடக்கூட மறுமையில் அல்லாஹ் மூமின்களுக்கு இதை போன்று தருவான், அதுதான் சிறந்து என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. மூமின்களே, அப்ப இந்த வசனம் சொல்வது, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் அனைத்தும் சாதாரணமானவைகள், அல்லாஹ்விடம் மோமின்களுக்காக ரப்பு வச்சிருக்கலாம், அதான் உயர்ந்தது. அந்த அந்த பிள்ளை ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாங்க, மன்னருடைய பிள்ளையை ஒரு மனாமல பார்க்கணும் பொழுது இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னார்களா, வல்லாஹுல்லதி ஹலகனி, என்னை படைத்த இறைவன் இருக்கிறானே, லா யஹ்ருஜ் அப்துன் மின் அத்துன்யா கஃபுரூஜி, என்னை போன்று யாரேனும் அவர் வந்து உலகத்திலிருந்து ஒரு நாள் பிரிவாரையானார், என்னை கண்ணியப்படுத்தியதை போன்று அவரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இது எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அல்லாஹ் தன் நல்லடியார்கள் எல்லோருக்குமே இப்படித்தான் ரப்பு தருவான் என்று அந்த பிள்ளை சொன்னதாக அபு ஆமீர் அல் வாயித் என்ற பெரியார் குறிப்பிடுவது தப்சீர் ரூஹுல் பயான் என்ற தப்சீர்ல, ரூஹுல் பயானுடைய தப்சீர்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. மோமின்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானு வ தஆலா நமக்கும் இந்த உலகத்தில் யதார்த்தத்தை உண்மையை புரிந்து அதற்குரிய மரியாதை மட்டுமே அதை கொடுப்பதற்கும், மறுமையின் முக்கியத்துவம், மறுமையின் உயர்வு, அதனுடைய உண்மையை ஹக்கீக்கத்தை உணர்ந்து அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மறுமைக்கு கொடுப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உதவி செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله
اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صدق الله العظيم.